ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் குட் பி எக்ஸ்பிரஸ் ஆஸ் எ ப்ராசஸ் பை விச் த மேனேஜ்மெண்ட் ensures the right number of people and right kind of people at the right place at the right time during the right things for which they are recruited and placed for the achievement of goals of the organization. ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அது ஒரு ப்ராசஸ். ரைட் நம்பர் ஆஃப் பீப்புள் அவங்கள ரைட் பிளேஸில் ரைட் டைமில் ரெக்ரூட் பண்ணி அவங்கள ஆர்கனைசேஷனில் ப்ளேஸ் பண்ணுறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அது எங்கேயுமே ஸ்டாப் ஆகுது, கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இன் த வேர்ட்ஸ் ஆஃப் கால்மன், manpower planning is a process of determining manpower requirements and the means of meeting those requirements in order to carry out the integrated plan of the organization. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேன்பவர்ன்றது ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றத மேன்பவர் சொல்கிறாங்க. மேன்பவர் பிளானிங் இஸ் a process of, அது ஒரு ப்ராசஸ் அப்படின்றாங்க. அது என்ன ப்ராசஸ்னால், டிட்டர்மைனிங் மேன்பவர் ரெக்யர்மெண்ட்ஸை டிட்டர்மைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெக்யர்மெண்ட்ஸை அதாவது அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதை எது வச்சுன்னா இன்டிகிரேட்டட் பிளான் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அது அந்த ஆர்கனைசேஷனோட பிளானோட ஒருங்கிணைந்து பண்ணுறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். ஃபஸ்ட்டு என்ஷூர் ஆப்டிமம் யூஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் கரண்ட்லி எம்ப்ளாய்டு. ஏற்கனவே அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாய்ஸ் ஆப்டிமமாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு என்ஷூர் பண்ணுறது ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கோட ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், அவாய்ட் இம்பேலன்ஸ் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அலோகேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அலோகேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் இம்பேலன்ஸாக இல்லாமல் பேலன்ஸாக இருக்க முடியும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், அசஸ் அண்ட் ஃபோர்காஸ்ட் ஃபியூச்சர் ஸ்கில் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த organization overall objectives. Next, provide control measure to ensure availability of necessary resources when occurred. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனிக்கு நெசசரி ரிசோர்ஸஸ் தேவைப்படும் போது எம்ப்ளாயிஸ் அவைலபிளாக இருக்காங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணலாம் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் மூலமாக. நெக்ஸ்ட், கண்ட்ரோல் த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஸ்பெக்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஃபார்முலேட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரொமோஷன் பாலிசிஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கில் தான் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரொமோஷன் பாலிசிஸை ஃபார்முலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். ஃபர்ஸ்ட், இட் ப்ரெசென்ட் அண்ட் இன்வென்ட்ரி ஆஃப் எக்ஸிஸ்டிங் மேன்பவர் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அனலைசிஸ் ஆஃப் த resources helps in ascertaining the status of the available personnel and to discover untapped talent presently available with the organization. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்குது ஆர்கனைசேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் ஆஃப் மேன் பவர், இன்வென்ட்ரினா ஸ்டாக், மேன் பவர் எவ்வளோ இருக்குது அந்த ஆர்கனைசேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், helps in determining the shortfall or surplus of the resource by comparing the total resource need with the present supply. It also helps in projecting future HR needs. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பீப்புள் எங்கன்னா ஷார்ட்ஃபால் கம்மியாக இருக்காங்க, இல்லை சில இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் நிறைய இருக்குது, அதை கண்டுபிடிக்க முடியும் ஹெச்ஆர் பிளானிங் மூலமாக. நெக்ஸ்ட்டு இது ஹியூமன் ரிசோர்ஸ் நீடு, ஃப்யூச்சரில் எதுனா நீடு, இப்போ இத்தனை ஆட்கள் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க அப்படின்றதையும் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட், கன்சர்ன்ட் வித் த இனிஷியேஷன் ஆஃப் வேரியஸ் ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் டிபெண்டிங் அப்பான் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட், டிசைனிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கில் தான் எந்த மாதிரி ட்ரைனிங், எந்தெந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு எந்தெந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்றத டிசைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீட் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் எதுக்கெலாம் தேவைப்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு, ஹெச்ஆர்பி ஹெல்ப்ஸ் இன் எஃபெக்டிவ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். ரெக்ரூட்மெண்ட்டும் செலெக்ஷனும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், HRPs also facilitate designing and training programs for the employees
டு டெவலப் த ரெக்யர்ட் ஸ்கில்ஸ் இன் தெம். ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கலாம், அது வந்து அவங்களோட ஸ்கில்ஸை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்றத வந்து பிளான் போகிறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், ஹெச்ஆர்பி ப்ரொவைட்ஸ் லீட் டைம் ஃபார் ப்ரொக்யூரிங் பர்சனல் as a lead time given in a time consuming process. ஹெச்ஆர்பியில் வந்து பர்சனல்ஸை வந்து டைம் கன்சியூம் வந்து கம்மியாகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கோட ப்ராசஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கில் வந்து என்னென்னலாம் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹெச்ஆர்பி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹெச்ஆர் பிளானிங். ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட், கரண்ட் ஹெச்ஆர் இன்வென்ட்ரி. கரண்ட்டில் ஹியூமன் ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் வந்து நம்ம கையில் இருக்குது. ஸ்டாக்னது ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்றது வந்து ஹெச்ஆர் இன்வென்ட்ரி அப்படின்றாங்க. அது வந்து எவ்வளோ நம்மக்கிட்ட ஹெச்ஆர் இன்வென்ட்ரி இருக்குது அப்படின்றது வந்து அனலைஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட், டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் நம்மளுக்கு கிடைக்கும், அது வந்து அதுக்கான செலவு காஸ்டிங் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி வச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ். எத்தனை ஜாப்க்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பிளான் வந்து அவங்களுக்கான சேல்ரி, அவங்களுக்கான இன்சென்டிவ்ஸ், போனஸ், அந்த மாதிரி இதெல்லாம் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து பிளான் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஹியூமன் ரிசோர்ஸ் இப்போ வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம், டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கில் வந்து லாஸ்ட் ப்ராசஸாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கோட கனெக்ட் ஆகலைன்னா அதில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசிஸ் ஆஃப் த கம்பெனி. அந்த கம்பெனியோட பாலிசியும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் போகிற பாலிசியை வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னும் போது இங்கே வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து அது வந்து ஒரு ஃபேக்டராக அஃபெக்ட் பண்ணுது. ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் குரூப்ஸ். நெக்ஸ்ட், ஜாப் அனலைசிஸ் ஏன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம வேறு ஒரு குவாலிஃபிகேஷனோ வேறு ஒரு ஜாப்க்கோ வச்சு ஹியூமன் ரிசோர்ஸ் பிளான் பண்ணோம். சப்போஸ் அது வந்து தேவைப்படல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து அஃபெக்ட் ஆகுது. கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன் பாலிசி. இது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு, அந்த கம்பெனியோட ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து கிரேட்டராக இருக்கணும், இல்லைனா வந்து அது ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட் யூனியன். டிமாண்ட் ஆஃப் த ட்ரேட் யூனியன்ஸ் வந்து போகிற டிமாண்ட் வந்து ஒருவேளை ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா வந்து இப்போ ஒர்க் ஹவர்ஸு, ரெக்யர்மெண்ட்டு, சேலரி, அந்த மாதிரி வந்து ட்ரேட் யூனியன்ஸ் மூலமாக வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். எக்ஸ்டர்னலாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் பாலிசி எப்படி அஃபெக்ட் பண்ணால், ரிசர்வேஷன் பாலிசி. சில கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் பாலிசிஸ் இருக்கணும். அது வந்து எப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக அந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி தான் ஜாப் கொடுக்க முடியும். இது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து அஃபெக்ட் பண்ணுது. லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஒரு பிஸ்னஸோட என்விரான்மெண்ட் வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கோட கனெக்ட் ஆகலைன்னா அதுவும் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்ல இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட், லெவல் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் பிஸ்னஸ் வந்து மாறிட்டே போகும். ஃபஸ்ட் பழைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் பண்ணுன்னா அது வந்து அஃபெக்ட் ஆகும். நியூ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்பி. ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஹெச்ஆர்பி ரிசல்ட்ஸ் இன்
reduce labor cost as it helps the management to anticipate shortage or surpluses or HR and correct these imbalances before they become unmanageable and expensive. ஹெச்ஆர்பி பிளானிங் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் இது வந்து லேபர் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து சர்ப்ளஸ் ஷார்ட்டேஜ் ஆகாமல் பார்த்துக்குது. நெக்ஸ்ட் ஹெச்ஆர்பி இஸ் த சயின்டிஃபிக் வே ஃபார் பிளானிங் employee development that is designed to make optimum use of workers skills within the organization. கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயீஸோட ஸ்கில்ஸை வந்து ஆப்டிமம் லெவலில் வந்து யூஸ் பண்ணிக்க வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஹெச்ஆர்பி enables identification of the gaps of the existing HR so that corrective training could be imparted. HRP leads to a greater awareness of the importance of sound manpower management throughout the organization. HRP serves as a tool to evaluate the effect of alternative manpower actions and policies. Alternative manpower actions and policy வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெச்ஆர் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. தேங்க்யூ.